உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி பேக்ல வச்சிருக்கேன். கிளம்பலாமா நிஷா குட்டி? பேக் மாட்டிக்கோங்க. வா. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கவிதா, வாங்க பாட்டி. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடா கண்ணா? ஆமா பாட்டி. சமத்து. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? உன்னை இங்க தனியா அனுப்பிட்டு எனக்கு வீட்ல இருப்பே கொள்ளல. உன் அண்ணனுக்கு இப்ப காய்ச்சல் பரவாயில்ல, கஷாயம் வச்சு கொடுத்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு நீயே உன் உடம்ப பாத்துக்கடான்னு கிளம்பி வந்துட்டேன். பாவமா அண்ணன் வீட்ல தனியா இருந்து கஷ்டப்படும்ல. இருக்கட்டும், எந்த நேரமும் டிவி பாக்குறது இல்லனா லேப்டாப்ப மடியில வச்சுக்கிட்டு அது இதுன்னு பாத்துட்டு இருக்கிறது. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட முகம் கொடுத்து ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாது. எனக்கே சேன்னு போயிடுச்சு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். சந்தோஷமா போனா நானும் கிளம்பி வந்துட்டேன். டைம் ஆகிடுச்சு சித்தி, வாங்க போலாம். அதோ போலாம் போலாம் போலாம். போலாம்டா கண்ணு, வா. வாமா. சித்தி கூட சமத்தா போகணும், சரியா? பாட்டி. டாடா, பை. யார் நீங்க? மேடம், நான் டிபார்ட்மெண்ட் ஆளு தான். என் பேர் கணேஷ். சரி, மாப்பிள்ளை வீட்ல இல்ல, வேலை விஷயமா சேலம் போயிருக்காரு. தெரியும் மேடம். வீட்ல 2-3 இடத்துல கரண்ட் லீக்கேஜ் இருக்கு. சுவிட்சை தொட்டா ஷாக் அடிக்குது. நீ போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுன்னு சார் தான் மேடம் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார் மேடம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். அப்படியா? ஆமா மேடம். சரி, போய் பாருங்க. சரி மேடம், பார்த்துடலாம்.
இந்த ஏரியாவில் 2-3 அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதனால டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை தவிர வெளியாளுங்க யாரும் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்னு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்கம்மா. அப்படி யாராவது உங்களுக்கு சந்தேகப்படும்படியான ஆட்கள் இங்க வந்ததை பார்த்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. சரிங்க சார். அப்படி நீங்க தகவல் கொடுத்தா என்ன ஏதுன்றத நாங்க வந்து உடனே பாத்துக்கிறோமா. அப்படியே சார், அப்படி யாராவது வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சரிங்கம்மா, நான் வரேம்மா. வாங்க. மேடம் 2 இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம். சரி பண்ணிட்டேன். சார் வந்து சொல்லிடுங்க. ஹலோ. ஹாய் பவி, கொஞ்சம் கேபின் வரியா? இதோ வந்துறேன். சீக்கிரம். குட் மார்னிங். மார்னிங். உன் அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா. நேத்து பாட்டி கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கும் தெரியும். எப்போ ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? நாளைக்கு ஈவினிங். அப்படியா? அந்த டைம்க்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். நானும் பாட்டியும் கண்டிப்பா வந்துடுறோம். பாத்தீங்களா மேடம், எவ்வளவு குஷியா இருக்காரு. தாய் மாமனா, இந்த வருஷம் தாய் மாமன், அடுத்த வருஷம் அப்பாவா போறாரு. ஏய் போடா. இதோ பாரு, வெக்கத்தை பாரு. நான் இங்க இருந்தேன்னா இவன் என்ன கலாச்சிட்டே இருப்பான். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் பவி. தேவ், சொல்லு பவி. ஒரு எம்டியா மீட்டிங்க்கு போறீங்க. இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல. பிளேசர், கோட் சூட்லாம் போடலாம்ல. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா இன்னும் கம்பீரமா இருக்கும். கிளைண்ட் மீட்டிங்னு இல்ல, ஆபீஸ் வரும்போது கூட நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாவே இருக்கீங்க? பவி சொல்லிட்டா மறுப்பேது. நாளைல இருந்து பாரு எப்படி அசுத்துறேன். பத்தியா, இதை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கட்டிக்க போறவங்க சொன்னாதான் காரியம் நடக்கும் போல. எஸ், யூ ஆர் ரைட். பை பவி. சீடா. பாத்தீங்களா மேடம், தாய் மாமன் சொன்னதும் தேவிக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இப்பயே கூப்பிட்டாதான் நாளைக்கு இவன் மெச்சூர் ஆகும்போது சடங்கு சுத்துறப்பவும் கல்யாணம் காட்சின்னு வரும்போதெல்லாம் தேவ் தம்பி தாய் மாமனா வந்து சீர் செய்ய முடியும். என்ன மேடம், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, மாதவியே இன்னைக்கு வரல. தெரியல. லீவ் ஏதாவது சொல்லியிருக்காளா? இந்த பழக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை மேடம். தானும் இந்த கம்பெனிக்கு ஒரு முதலாளின்னு நினப்பு. இப்போ கொஞ்ச நாளாக தேவ் வரதுனால தான் அவங்களே கம்பெனிக்கு வராங்க. தேவ் கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க. ஏதாவது கேட்டோன்னா நான் தேவ் கிட்ட சொல்கிறேன்னு மிரட்டுறாங்க. இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன். சரி, பரவாயில்ல, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி மேடம்.
ஹலோ. நான் பவித்ரா பேசுறேன். ம், சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வரல போல. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. உன்னோட இந்த திறமைய பார்த்துதான் தேவ் உனக்கு ஜிஎம் போஸ்டே கொடுத்திருக்காரு. என்ன கிண்டலா? பின்ன ஆபீஸ்க்கு வரலன்னு தெரிஞ்சிருந்தோம் ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வரல போலன்னு கேட்டா யாருக்கு தான் கிண்டல் அடிக்க தோணாது? நான் பவித்ராவா பேசல, கம்பெனியோட ஜிஎம்மா பேசுறேன். ஐயோ, நான் பயந்துட்டேன்ப்பா. ஹேய் பவித்ரா, இந்த ஜிஎம்மோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போற ஆளு நான் கிடையாது. அப்படியா? அப்ப தொடர்ந்து இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற எண்ணம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இத பாரு, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லவளா நீதான் தேவ் கிட்ட போய் நான் ஜேஎம்டி ஆயிட்டா மாதவிய ஜிஎம் ஆக்கிலான்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க. மறந்து போச்சா? இனிமே நீயே என்ன பத்தி தப்பா தேவ் கிட்ட போட்டு கொடுக்க நினைச்சாலும் பாவம் அவரு உன்னத்தான் ஒரு மாதிரியே நினைப்பாரு. ம், சரி சரி, நீயே ஃபோன் பண்ணி கேட்டுட்ட, அதனால நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆபீஸ்க்கு லீவ். ஹலோ மேடம், என்ன பதிலையே காணோம்? இணைப்புல தானே இருக்கீங்க? இத பாரு, இந்த நேரத்துல எதுக்காக லீவ்னு நீ கேட்கணும் பவித்ரா. சரி பரவாயில்ல, நீ கேக்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. உங்க கல்யாண வேலை எனக்கு தலைக்கு மேல இருக்குல்ல. ஏய், கல்யாண வேலை மொத்தத்தையும் தேவ் கான்ட்ராக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டார்ல, அப்புறம் உனக்கு என்ன வேலை? இத பாரு, தேவ் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை தான் மேரேஜ் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்திருக்காரு. அத நிறுத்துற வேலைய நான் தானே பார்க்கணும். சின்சியர் சிகாமணியா நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னு வெச்சுக்க, எப்படி இந்த வேலைய பாக்குறது? இன்னும் நீ அந்த நினைப்போட தான் சுத்திட்டு இருக்கியா? அந்த நினைப்போட மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். போதுமா? ஆனா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. வேணும்னா பாரு, எங்க கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன். அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்க இடம் இல்லாம உன்னை விரட்டி அடிப்பேன். பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஜெயிக்க போறது இந்த மாதவியா இல்ல பவித்ராவான்? பார்க்கலாம். பவித்ரா, என்னைக்கும் என்னோட லெவலுக்கு உன்னால இறங்க முடியாது. ஜெயிக்க போறது நான் தான். நான் மட்டும்தான். தீனா, கிளம்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்ன, நீ அமாவாசைக்கு சொந்தக்காரியா? அவன் தான் உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டானா? எனக்கு தெரியும், அமாவாசை பவித்ராவோட ஆளுன்னு. அமாவாசையும் தனமும் சேர்ந்து அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் பவித்ரா கிட்ட போய் போட்டு கொடுக்கறது. தனம் என்ன பண்ண தெரியுமா? மாதவியோட அப்பா அம்மா போட்டோவை திருடி மறைச்சு வச்சு
அதை கொண்டு போய் பவித்ரா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சா. ஆனா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட்ல எல்லாம் சாக மாட்ட. நானே அனுப்பிடுவேன். அனுப்பிடவா? வேண்டாம், இல்ல வேண்டாங்க ஐயா. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. அம்மா போன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் டோரை திறந்து அப்பதான் வந்தேன். அவங்க பேசுறத விட்டு கேட்கறதுக்காக வரல ஐயா. நான் யாரோட ஆளும் கிடையாது. நான் யாருக்கும் எந்த தகவல சொல்லலங்க. என்னை விட்டுருங்க ஐயா. நான் உண்டு என் வேலை உடனே இருந்துக்கிறேன். என்ன மாதவி, விட்டுடலாமா இல்ல அப்படியே? வேண்டாம் வேண்டாம், பாவம் ரொம்ப பயந்துட்டா. அவ இந்த அளவுக்கு சொல்லும்போது நம்புவோம். பார், உயிருக்கு பயந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இங்க நடந்தது எல்லாம் தேவ் கிட்டயோ பவித்ரா கிட்டயோ போட்டு கொடுத்த உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. என்னை விட்டுருங்கம்மா. நான் அந்த வீட்டுல வேலையை விட்டு கூட போயிடுறேம்மா. நீ வேலையை விட்டுலாம் போக வேண்டாம். ஆனா நான் சொல்றபடி நீ நடந்துக்கணும். சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணும்? நீ எங்க ஆளா அங்க இருக்கணும். நான் வீட்ல இல்லாத நேரம் அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும், அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி செஞ்சனா இந்த பணம் மட்டும் இல்ல, இதை விட இன்னும் நிறைய பணம் உனக்கு கிடைக்கும். என்ன, நான் சொல்றபடி செய்வியா? செய்யறேம்மா, செய்யறேன். கிளம்பு. சரிம்மா, சரிங்கய்யா. மாதவி, எதுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்க. தீனா, எனக்கு இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரே சந்தேகம், ஒரு சஞ்சலம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அங்க பத்மினி அம்மா போன்ல இருந்து அந்த பாண்டியனுக்கு போன் ட்ரை பண்ணிருக்கா. எப்படியாவது நம்மள சிக்க வைக்கணும்னு அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல அவ அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறா. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போல. அந்த பவித்ரா கால் பண்ணி ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு என் அதிகாரமா மிரட்டினா. நான் அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தேன். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அது போக தேவ் பவித்ரா கல்யாணம் வேற நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி தடுக்கிறதுன்னு வேற தெரியல. எனக்கு ஒரு ஐடியாவும் தோணல. எனக்கு இதனாலேயே ரொம்ப பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கு தீனா. நீ ஏன் கவலைப்படுற மாதவி? நாம ஒரு குறிக்கோளோட நமக்கான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் அப்பப்ப தானா வந்து சேரும். நீ ஏன் வீணா கவலைப்படுற? இப்போ நானும் அவங்க கல்யாணத்தை நிறுத்த என்ன வழி இருக்குன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலை விட நமக்கு 1000 ஐடியா கிடைக்கும். சார், வா ரமேஷ். என்ன படத்தோட ஒரு வேண கையை வச்சுட்டு வர? படம் எங்க? சார், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன படம் கிடைக்கல சார். ஓயா, வீட்டை விட்டு வெளியில வந்ததும் உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன் சார். ஆனா உங்க லைன் கிடைக்கவே இல்லை சார். அப்போ படம் கிடைக்கலன்னு நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? என்ன ஆளியா நீ? ஒரு வேலையை சொன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க வேண்டாமா? அப்போ என்னமோ இதெல்லாம் ஒரு வேலையான்னு தெனாவட்டா பேசுன. இப்ப படம் கிடைக்கல அது கிடைக்கலன்னு வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப வெறும் வாய்ஸ் அவடால் தான், காரியத்துல ஒண்ணும் கிடையாது. அப்படிதானே? அந்த வீட்டுல நீங்க சொன்ன படம் எல்லாத்துக்கும் நான் என்னங்க பண்ணுவேன்?